வணக்கம். இந்த பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உலகப் புகழ் நாத்திகர்கள். உலகில் புகழ்பெற்ற நாத்திகர்கள் பலர் வாழ்ந்தார்கள். கடவுளில்லை, சொர்க்கமில்லை என்ற நாத்திகவாதத்தை பரப்புவதற்கு சங்கங்களை அமைத்திருந்தனர். காலப்போக்கில், அதாவது மரணத் தருவாயில், அவர்கள் கடவுள் உண்டு, சொர்க்கம் உண்டு என்பதை ஒத்துக்கொண்டுள்ளனர். அவர்கள் மரணப்படுக்கையில் என்ன கூறினார்கள் என்று அவர்களில் முக்கியமானவர்கள் சிலரைப் பற்றி இங்கு குறிப்பிடுவோம். டியூக் செசரே போர்கியா, இளவரசர் என்ற நூலின் ஆசிரியர். இவர் மரணத் தருவாயில், எதனையும் முகங்கொடுக்க தயாராக இருந்தேனே, இப்போது இந்த மரணத்துக்கு முகங்கொடுக்க தயாராக இல்லையே என்று கூறினார். சர் பிரான்சிஸ் நியூபோர்ட், பிரிட்டிஷ் நாஸ்திகர் சங்க தலைவர். கடவுள் இல்லை என்று நம்மிடம் சொல்லாதீர்கள், நான் இப்போது அவன் முன்னிலையில் இருந்துதான் இருக்கிறேன். நரகம் இல்லை என்று சொல்லாதீர்கள், நான் இப்போது அதன் பாதாளத்தில் இருப்பதாக உணர்கிறேன். சுட்டெரிக்கும் நரகமே, எனக்கு விடுதலை இல்லை. டேவிட் ஸ்ட்ராட்ஸ், ஜேர்மன் நாத்திக எழுத்தாளர். என் தத்துவங்கள் என்னை கைவிட்டு விட்டதே, நான் இப்போது கோரப்பற்களைக் கொண்ட ஒரு இராட்சத யந்திரத்தின் தாடையில் அகப்பட்டதாக உணர்கிறேன். அது எந்த நேரத்தில் என்னை அரைத்து நசுக்கும் என்று தெரியவில்லை. வால்டேர், பிரான்சிய நாத்திக எழுத்தாளர். ஆண்டவனும் கைவிட்டு விட்டான், மக்களும் என்னை புறக்கணித்து விட்டனர். 6 மாதத்துக்கு என் உயிரை தக்க வைத்து தாருங்கள் என என் பாதிச் சொத்தை தருகிறேன். நான் இறக்கப் போகிறேன். நான் நரகத்தை கண்முன் காண்கிறேன் என்றார். சர் தோமஸ், ஆங்கில நாத்திகர். இவ்வளவு காலமாக நான் கடவுளை நம்பவில்லை, நரகத்தையும் நம்பவில்லை. ஆனால் இப்போது நான் கடவுள் இருப்பதாக உணர்கிறேன். இப்போது நான் நரகத்தின் விளிம்பில் இருப்பதாக உணர்கிறேன். சாத்தானின் பைபிள் என்ற நூலின் ஆசிரியர் சர்ச் ஆஃப் என்பவர், நான் மகா பாதக செயல்களில் செய்துவிட்டேன். ஆண்டவன் என்னை மன்னிக்காவிட்டால் நான் நாசமானவர்களில் ஒருவன் என்பதில் ஐயமில்லை. 7ஆம் சார்ல்ஸ், பிரான்சிய மன்னன். நான் கொன்றவர்கள் என் கண் முன்னால் வந்து செல்கிறார்கள். என் கெட்ட முடிவை நான் காண்கிறேன். தத்துவ ஞானி தோமஸ், நான் இருண்ட பாதாளத்தில் குதிக்கப் போகிறேன். இந்த நேரத்தில் இந்த உலகம் என்னை கைவசம் இருந்தால் ஒரு நாள் மாத்திரம் உயிர் வாழ அதை கொடுப்பேன். மாஸ் பெயின், நாத்திக எழுத்தாளர். எனக்கு இந்த உலகமும் அது போன்றதும் இருந்தால் இந்த வேதனையிலிருந்து தப்பிப்பேன். என்னை தனிய விடாதீர்கள், நான் நரக விளிம்பில் இருக்கிறேன். சாத்தானின் நண்பனாக இருந்தேன். டேவிட் கியூம், ஸ்கொட்லாந்தின் நாத்திகரும் வரலாற்று ஆசிரியரும். என்னை காப்பாற்றுங்கள், நரக நெருப்பு சுடுகின்றது. நெப்போலியன், பிரான்சிய பேரரசன். எந்நேரம்
வரும் முன்பே நான் சாகப் போகிறேன். மண்ணோடு மண்ணாகப் போகிறேன். எனது நரக பாதாளத்துக்கும் சொர்க்க லோகத்துக்கும் நெடுந்தூரம் உள்ளது. ஜோசப் ஸ்டாலின், ரூசிய சர்வாதிகாரி. திடீரென கண்ணைத் திறந்து பார்ப்பார். வெறித்தனமாக கோபப்படுவார். மேலே ஒன்று இருப்பதாக இடது கையை உயர்த்தி கூறிவிட்டு மரணித்து விட்டார். நன்றி, வணக்கம்.